ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை சித்திரவரையில் காலையிலே பூஜைலாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி சரி அமாவாசை அப்படின்றதுனால சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பெருநாய்க்குளத்துலேருந்து உள்ள கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெருநாய்க்குளத்துலேருந்து உள்ள வாராகியம்மன் கோயில்ன்ட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நிறைய இப்போ தான் வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க கோயில் கட்டுறது. ஆனால் எல்லா பாதி தெய்வங்கள் அங்கேயே இருக்காங்க. வாராகி அம்மா இருக்காங்க, சனி பகவான் இருக்கார், அப்புறம் பைரவர் கால பைரவர் இருக்கார், அப்புறம் இந்த நவகிரகங்கள், காளியம்மன், துர்க்கையம்மன், இப்போ விஷ்ணு அப்படின்னு எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்காங்க. வேலை வந்து நடந்துக்கிட்டுருக்கு. இன்னும் அவ்வளோ ஒரு இதாக இல்லை, நீட்டாக எல்லாம் முடிக்கல, கட்டிகிட்ருக்காங்க கோயில். ஆனால் கோயில் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராகவே இருக்குங்க. வாங்க சாமியை போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டுருக்குங்க. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால மத்தியானத்துக்கு மேலே சரியான கூட்டமாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இது வாராகியம்மா உள்ளே இருக்காங்க. இப்போ உள்ளே நான் வந்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக எல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவ்வளோக்கு தெளிவாக வீடியோவில் தெரியாதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட்டத்தில் நான் உட்காந்த இடத்த வச்சு அப்படியே இது பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணி நடந்துட்டு இருந்துச்சு. பால் அபிஷேகம், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இப்படி அபிஷேகங்கள் பண்ணாங்க. தயிர் அபிஷேகம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அபிஷேகத்துக்கு ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. காசு கொடுத்து அவங்க செய்கிறதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து யாரோ வந்து தீர்த்த கலசம் எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு கொடுத்து அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்களாம்மா. அதுக்கு தான் இப்போ இது எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், இது அந்த கலசம் இருக்கு இல்லைங்களா, அது தூக்கி அந்த வீட்டோட நபர் யாரோ ஒரு மேலே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், வச்சு அதை கொண்டு போய் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கொண்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க பூசாரி. அங்கே இது மட்டும் இல்லைங்க, நிறைய விதமான ஹோமங்களும் நடக்குமாம்மா. நிறைய பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி பூஜை, காலபைரவர் அஷ்டமி பூஜைன்னு எக்கச்சக்கமான பூஜையும் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோவில் கட்டுறதுக்கு ஏதாச்சும் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் போய் அங்கே அணுகலாம். பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். சரிங்களா, இப்போ போய் பார்த்துட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அம்மனுடைய அலங்காரத்தை பாருங்கள். உங்களுக்கு அம்மா நல்லதே செய்யணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. சக்தி வாய்ந்த கோயில், நல்லா சக்தி வாய்ந்த அம்மன், நல்லா சிறப்புமாக இருக்கணும்னு அவங்களோட பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா, இப்போ அம்மன் வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க. பாருங்கள் கூட்டமாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் கிளியராக அவ்வளோக்கு தெளிவாக எடுக்க முடியல. நான் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இப்போ வெளியில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.